என் தம்பி. எங்கள் அப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பண்ணிட்டு இருந்தார். அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. தம்பியும் நானும் விஜயந்தா சீனியர் செகண்டரி ஸ்கூல் ஆவடியில் படிச்சுட்டு இருந்தோம். இந்த மாதிரி இருக்கும்போது நடுவில் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து 2002 வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க இறந்து போனது வந்து எனக்கு மனசே சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. அந்த மனக்கவலையே வந்து எனக்கு ஒரு மனவியாதியாக மாறி போச்சு. ஏதோ ஒரு சிலைங்கள்லாம் வந்து என்கிட்ட பேசும். அந்த சிலைங்க வந்து நீ செத்துருவ, இது பண்ணா செத்துருவ, அது பண்ணா செத்துருவேன்னு என் காதில் அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். என்னால் எந்த வேலையுமே பண்ண முடியாது. இந்த வேலை பண்ணலான்னாலும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எது பண்ணலான்னாலும் நீ வந்து செத்து போயிடுவ, நீ வந்து செத்து போயிடுவ, இல்லாட்டி உன் அப்பாவுக்கு இப்படி ஆகும், அப்படி இப்படி மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கும். கை வாஷ் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருப்பேன். அப்போ கூட வந்து சொல்லும், நீ கையில் அழுக்கு இருக்கு, திருப்பியும் போய் கழுவுன்னு சொல்லும். திருப்பியும் போய் ஒரு 10 தடவை 20 தடவை ஒரு நாளுக்கு கழுவிட்டே இருப்பேன். அதே மாதிரி சிலிண்டர் ஆஃப் ஆயிருக்கான்னு பார்ப்பேன். நான் சிலிண்டர் ஆஃப் ஆயிருந்தாலும் எனக்கு கேஸில் அந்த ஃப்ளேம் எரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியும். திருப்பியும் போய் ஆஃப் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் என்னை சுற்றி பாம்பு எல்லாம் ஓடுற மாதிரி இருக்கும். அந்த பாம்பு வந்து என்னை கொத்துற வர மாதிரி, கால் அடியில் வர மாதிரி, பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது வர மாதிரி எல்லாம் ஒரு இது இருந்துச்சு. அதுல இருந்து ரொம்ப நான் கஷ்டப்பட்டு என்ன பண்றதுனே தெரியல. செவுத்துல போய் இடிச்சுக்கலாமா, நம்ம ஏன் வாழணும், நம்ம செத்தே போயிடலாம் என்ற அளவுக்கெல்லாம் முடிவு எடுக்கிற அளவுக்கெல்லாம் நான் முயற்சி பண்ணியிருக்கேன். எங்க ஃபேமிலியே செதறி போச்சு. எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு, என் தம்பி எங்க போனான்னு தெரியல. இப்ப நான் மாத்திரம்தான், எனக்கும் இந்த மாதிரி வியாதி இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் வந்து முழுக்க ஹிந்து ஃபேமிலி. நான் எங்க கடவுள் கிட்ட எல்லாம் நான் கும்பிடுவேன், கடவுளே எனக்கு என் உடம்புல இருக்கிற வியாதியை சரி பண்ணுங்கன்னு சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவேன். ஆனா கூட எனக்கு சரியாகாது, எதுவும் ஆகாது. நான் அப்பதான் வந்து நடுவுல ஏசப்பாவை பத்தி கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டிருக்கும் போது அவங்க வந்து ஜெபம் பண்ண கத்து கொடுத்தாங்க, வசனம் படிக்க கத்து கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ப்ரேயர் சாங்ஸ் எல்லாம் கத்து கொடுத்தாங்க. இதுல வந்து சங்கீதம் 91 அந்த சங்கீதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த சங்கீதம் எனக்கு மனசுல முழுசா தொட்டுருச்சு எனக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன், அந்த கடவுளை நம்ம விடக்கூடாது, கடவுளை பிடிச்சிக்கணும். நம்ம கடவுள் தான் நம்மளை கைவிட்டாங்க, இந்த கடவுளாவது நம்மளை சரியாக்க மாட்டாரா என்ற ஒரு நல்ல எண்ணத்துல நான் என்ன பண்ணேன், கடவுளே கத்தி அழுவேன் ஏசப்பா கிட்ட. அந்த மாதிரி சவுண்ட்ஸ் கேட்கும் போதெல்லாம் அவர்கிட்ட போய் உட்காந்து ஒரு ரூம்ல உட்காந்து கத்தி கதறி அழுவேன். கடவுளே எனக்கு சரி பண்ணுங்க, உங்களை விட்டா எனக்கு யாருமே கிடையாது அந்த மாதிரி எல்லாம் நான் ஜெபம் பண்ணி. அப்போ என் ஜெபத்தை கடவுள் கேட்டாரு, என்னை தொட்டாரு, என்கிட்ட பேசினாரு, என்னை சுகமாக்கிட்டாரு. இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இருக்கிற வியாதியெல்லாம் போய் நான் நல்லா இருக்கிறேன். நல்லா தெளிவா இருக்கேன். அந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் எதுவும் கேட்கல. அந்த சிலைங்க நிக்கிறதெல்லாம் அப்பயே ஸ்டாப் ஆயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்களா நீங்க இதுக்கு நடுவுல? ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். அது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு நாளுக்கு நான் வந்து 28 டேப்லெட் சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு 28 டேப்லெட் சாப்பிடுவேன். சென்னையிலேயே நம்பர் 1 சைக்ராட்டிஸ்ட் கிட்ட தான் போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ இந்த டேப்லெட் சாப்பிட்டா கூட ஓரளவு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், மீதி கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த பெயினை நீ அனுபவிச்சுதான் தீரணும்னு, அண்டர்கோ பண்ணி தான் ஆகணும்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அவ்வளவு பெரிய டாக்டரே சொல்லிட்டாரு. அப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பாக்குறவங்க கிட்ட, மனுஷங்க கிட்டையும் போய் நான் சொல்லுவேன். அவங்க கிட்ட சொன்னாவது எனக்கு மனசுல இருந்து விடுதலை கிடைக்கும், அந்த பெயின்ல இருந்து விடுதலை கிடைக்கும்னு எல்லார்கிட்டயும் நான் சொல்லுவேன். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் நல்லா பேசுவாங்க, அப்புறம் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி நிலைமையில டாக்டரும் கை விட்டுட்டாங்க. என்னோட நான் யார் யார்கிட்ட பேசினோ மனுஷங்களும் என்னை கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஆனா ஏசப்பா என்னை கைவிடல, கைய கெட்டியமா பிடிச்சிருந்தாரு. இது வரைக்கும் அவர் என் வாழ்க்கையில எவ்வளவோ நல்லது பண்ணிட்டாரு, நல்லது பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. நான் இப்பதான் உணர்ந்த நானு உண்மையான தெய்வம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சது இப்பதான். ஏசப்பான்ற அவர்தான் ஜீவனுள்ள தெய்வம், உண்மையான தெய்வம் அவர்தான் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. சரி, ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுத்தாரு. எவ்வளவு வருடம் இல்ல எவ்வளவு மாதங்கள் நீங்க டிப்ரெஷன்ல இருந்தீங்க? நான் வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் தான் எனக்கு டிப்ரெஷன் இருந்தது. 5 இயர்ஸ் தான். ஓகே, 5 இயர்ஸ் இந்த போராட்டம், இந்த வலி வேதனைகள். ஆனா இன்னைக்கு இயேசு உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். பியூலா, நீங்க இவங்களோட இருந்திருக்கீங்க இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். என்ன ஒரு மாற்றத்தை பாக்குறீங்களா? எப்படி கஷ்டப்பட்டாங்க, இப்ப எப்படி இருக்காங்க சொல்லுங்களேன்.
அதாவது ஜீவிதா வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். அவங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி 3 லாங்குவேஜ் தெரியும். அவ்வளோ இன்டெலிஜென்ட்டா இருந்தாலும் ஆனா இந்த மாதிரி இந்த மன நோயினால அவங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவங்க வந்து எல்லார்கிட்டயும் பேசுவாங்க. ஆனா எவ்வளவுதான் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னாலும், ஒரு நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகள் சொன்னா கூட அந்த பயத்துல இருந்து அவங்களால வெளியே வர முடியாத situation. ஆமா, அவங்க நைட் வந்து சரியா தூங்க மாட்டாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்க. அந்த அந்த எண்ணங்கள் வரும் பொழுது செவத்துல கூட இடிச்சிட்டு என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்வாங்க. கண்ணுக்கு எதிர்க்க பாம்பு ஓடுது, என்னை கூப்பிடுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் கூட இருந்து ஒன்றும் இல்லை, நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னா கூட அந்த தாட்ஸ், அவங்க காதுல கேட்கிற சத்தம், அவங்க பாக்குற விஷயங்கள்ல இருந்து அவங்க வெளியே வர முடியாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டமா நீங்க இருந்தீங்க? முதல்ல நாங்க யாருமே அவங்கள வந்து நீங்க மனநோயாளின்னு நாங்க சொன்னதே கிடையாது. நாங்க உங்க கூட இருக்கோம், நீங்க பயப்பட வேணாம், நல்லா இருவீங்க அப்படின்ற ஒரு பெரிய சப்போர்ட்டை நாங்க எப்பவுமே எல்லாருமே கொடுக்க நினைச்சோம், கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்கள வந்து தகுந்த சிகிச்சைக்கு கூட்டிட்டு போய் முறையான பரிசோதனை, முறையான மாத்திரைகளை கொடுத்தோம். அந்த சிகிச்சைக்கு அப்புறமா அவங்களுக்கு நாங்க நல்ல ஒரு ப்ரேயர் சப்போர்ட்டும், அவங்க மனதுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் நாங்க கொடுத்தோம். ஆண்டவருடைய வேதத்தில் உள்ள வார்த்தைகளுடைய வலிமை வந்து அவங்க காதுல தோன்ற சத்தங்கள் எல்லாம் மேற்கொள்ள, அவங்க எண்ணங்கள்ல ஏற்படுற போராட்டங்களை மேற்கொள்ள ஆண்டவருடைய வசனத்தின் வல்லமை வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சது. அதை வந்து எங்களால இப்ப நல்லா என்ன மாதிரி மாற்றம் பாக்குறீங்க ஜீவிதா கிட்ட? முதல்ல ஜீவிதா கிட்ட வந்து நம்ம பேசவே முடியாது. ஜீவிதா தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, பயந்துகிட்டே இருப்பாங்க, அவங்களால லிசன் பண்ணவே முடியாது, ஒரு காரியத்துல கவனம் செலுத்த முடியாது தொடர்ந்து. இப்ப அவங்க வந்து நம்ம பேசுறத புரிஞ்சுக்கிறாங்க, கவனம் செலுத்துறாங்க, அவங்களால தனியா செயல்பட முடியுது. வெரி குட். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜீவிதா. இதை பார்க்குற அநேகருக்கு நீங்க ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன்னா நம்மளோட வீட்டுல இப்படி இருக்கிற ஒருத்தவங்க திரும்பி மீண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அநேகருக்கு நீங்க நம்பிக்கையா இருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். இந்த இடத்துல வந்து உங்களோட சாட்சி, உங்க வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி பியூலா. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பார்க்கலாம். நம்ம மத்தியில இந்த சகோதரி எப்படி விடுதலை ஆனாங்க ஒரு மனசோர்வுல இருந்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 5 வருடமா ஒரு போராட்டம், தூக்கம் இல்லை, நிறைய காரியங்களை அவங்க நேர்ல பாக்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம், ஒரு சரியான ஒரு மனநிலை இல்லை. ஆனா இவ்வளத்தின் மத்தியிலையும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்திருக்கார். ஆனா நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட நபர்களை நீங்க சந்திச்சிருக்கீங்களா? பாம்பெல்லாம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அவனுடைய கண்ணுக்கு அது மாதிரி தெரியுது. சில சொல்லுவாங்க எனக்கு பாம்பு துரத்துற மாதிரி வருது, அது மாதிரி தெரியுது. சில பயப்படுகிற காட்சி, சிலருடைய சத்தம் கேட்குது. ஒரு சமயம் ஒரு தம்பி வந்து சொன்னாரு, என்கிட்ட யாரோ பேசுறாங்க, பயமா இருக்குன்னாரு. என்ன பேசுறான்னு கேட்டேன். நீ தற்கொலை பண்ணிக்க, ட்ரெயின்ல விழுந்துரு, இந்த குளத்துல விழுந்துரு, ஆத்துல விழுந்துரு, எனக்குள்ளேருந்து அந்த சத்தம் வந்துகிட்டே இருக்கு, என்னை அறியாமலேயே நான் தற்கொலை பண்ணிடுவேன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்ப அது வந்து இது மாதிரி ஒரு மன அழுத்தத்துக்கு இடம் கொடுக்கும்போது அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்து சாத்தான் அவங்களுக்குள்ள நுழைஞ்சு இந்த மாதிரி அவங்கள வந்து தற்கொலைக்கு தூண்டி அவங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிருவாங்க. அவங்களே அறியாம அந்த தற்கொலைக்குள்ள அவங்க போயிடுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து மருத்துவ முறையிலையும் உதவி தேவை, ஆவிக்குரிய நிலைமையிலும் உதவி தேவை. அந்த ரெண்டும் இணையும் போது ஒரு கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் அவங்களுக்கு உண்டாகும். அதாவது இவங்களை பார்க்கும்போது அதுதான் பாக்குறோம். அதாவது ஒரு பக்கம் அவங்க மருந்து மாத்திரைகள், அவர்களோட அழகான ஒரு குடும்பம் அவங்களோட கூட இணைந்து, அவங்க சொந்த குடும்பம் இல்லைனாலும் அவங்களை ஆதரிச்சு ஜெபித்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஆறுதல் கொடுத்திருக்காங்க. அவங்க சொன்னாங்க, டாக்டர்ஸே நான் வந்து உனக்கு மருந்து கொடுக்கலாம், ஆனா வலியை நீ தான் தாங்கிக்கணும். அப்போ ஒரு ஆறுதலுக்காக ஒரு காரியம் செய்யறாங்களே தவிர முழுமையான ஒரு விடுதலை அவங்க இல்லை. அப்போ ஜெபம், வேதம் அது வந்து ஒரு முழுமையான விடுதலையை கட்டாயம் கொண்டு வரும். அதுக்கு வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு சாட்சி ஆண்டவர் கொடுத்துரு. அவங்களும் ஆண்டவனை கூப்பிட்டாங்க, அவனை வழி நடத்தினாங்க. அப்போ ஒரு டெலிவரன்ஸ் அவங்களுக்குள்ள உண்டாச்சிடுறாரு. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, 119 சங்கீதம் 92 வசனத்துல,
உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். சாதாரண துக்கப்படுறது வேறு, ஒரு கவலை துக்கம் எல்லா மனுஷனுக்கும் வர்றது. ஆனா அதுக்கு இடம் கொடுத்து யோசித்து அதுல அமிழ்ந்து போகிறது. அதுதான் அவனுக்கு வந்து மன சோர்வு, அப்புறம் வந்து மன அழுத்தம், அந்த டிப்ரெஷன்ல கொண்டு வர்றது. அந்த கவலைக்கு தொடர்ந்து இடம் கொடுத்து அந்த ஆறுதல் எல்லாம் போறது. அப்ப கர்த்தருடைய வசனம் அந்த துக்கத்துல அமிழ்ந்து போகாதபடிக்கு அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குது. ஏன்னா அந்த வசனம் வந்து ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்குது, ஆண்டவருடைய வார்த்தை. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துல வருது. நம்ம ஊழியத்தில் இருக்க அப்பாதரை பிரதர், அவங்க வந்து பேங்க்ல வேலை செய்யறாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தாங்க. அவங்க பேங்க்ல ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு நண்பர் வந்து ஒரு ஆபீசர், அவங்களும் ஒரு கிளர்க்காவே இதை வேலை செய்தாங்க. அவருக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது. ஆனா ஒரு மேரேஜ் ஆன பிறகு அவங்களுடைய ஒய்ஃபுடைய அன்புனால, அவங்களுடைய ஒய்ஃபு தான் அவருக்கு உலகமே. அவருக்கு என்ன அப்பா அம்மா இல்லை, அவங்க ஒய்ஃபு தான் பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி, அவங்க தான் உலகமே இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தார். திடீர்னு அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. பெரிய இழப்பு. அது வந்து அவரை ரொம்ப பாதிச்சுட்டு எவ்வளவு பேர் ஆறுதல் சொல்லியிருக்காங்க, ஆறுதல் அடைய முடியல. சில மாதங்கள் லீவில் இருந்துட்டு பேங்குக்கு வந்தா அவர் வந்து அப்படியே தாடி வளர்த்துக்கிட்டு துக்கமா அப்படியே தான் துக்கமா உட்கார்ந்துருப்பாரு, சந்தோஷமே இல்லை. சில மாதங்கள் கடந்த பிறகும் அவருக்குள்ள அந்த எண்ணம், நான் தனிமை ஆயிட்டேன், அப்பா அம்மா இல்லை, இப்ப மனைவியனுடைய அன்பு இல்லை, எனக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி அந்த இதுல இருந்திருக்காரு. இவ்வளவு பேங்க்ல வந்து எல்லாரும் அவர்கிட்ட பேசுவாங்க, ஆனாலும் சோகமாவே இருப்பாரு, துக்கமாவே இருப்பாரு, தாடி வளர்த்து அப்படிதான் வந்துட்டு போவாரு. ஒரு நாள் வந்து அப்பாதர பிரதர்னு ஒரு பார்த்துருக்குறாங்க, ஆண்டவருடைய உள்ளத்துல பேசினாரா, நான் அவனை கூப்பிட்டு பேசுன்னு சொல்லி. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு வேலை முடிஞ்ச பிறகு, பேங்க் டைம் முடிஞ்ச பிறகு சாயங்காலத்துல என்னை பார்த்துட்டு போங்கன்னு. சரி சார் அப்படின்னு இருக்காரு. சாயங்காலம் அவங்க ரூமுக்கு வந்தா, பேங்க் முடிஞ்சிட்டு நான் முடிஞ்சோன்னு ரூமுக்கு வந்தாங்க. வந்த உடனே ஆண்டவர் சொல்லுகார், இவனுக்கு ஒரு பைபிள் கூட வாசிக்கிறதுன்னு. அப்ப இவங்க சொன்னாங்களா, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், இன்னைக்கு போய் இந்த வசனத்தை வாசிங்க, சங்கீதம் புஸ்தகம் அதான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால அவரு கிறிஸ்தவர் அல்ல, அவரு இதை வாசிங்க, உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சங்கீத புஸ்தகத்தை எடுத்து காமிச்சு வாசிங்கன்னு சொல்லி, இந்த சரி சார் அப்படின்னு போனாராம் அவரு. இவர் போனவர் நெக்ஸ்ட் டே பேங்க் வரும் பாத்தீங்கன்னா, ஷேவ் பண்ணி நீட்டா ஒரு மலர்ந்த முகத்தோட வித்தியாசமா வர்றாராம். எல்லாருக்கும் ஆச்சரியம். பேங்க்ல எல்லாம் என்ன ஆச்சு, பல மாதங்கள் இப்படி இருந்தான சோகமா ஒரே நாளுக்குள்ள என்ன மாற்றம் வந்தது. அப்ப அவர் வந்து அப்பாதரோட சொல்லி இருக்கிறாரு, சார் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, அவர் ரொம்ப அந்த மன அழுத்தத்துல ஆகி நமக்கு வந்து யாருமே இல்லை, இறந்துடணும்னு சொல்லி அன்னைக்கு தற்கொலை பண்ண அவர் தீர்மானம் பண்ணிட்டார். அதான் கடைசி நாள் பேங்குக்கு, நம்ம இன்னைக்கு நைட் வந்து தற்கொலை பண்ணிடணும்னு ஹி டிசைடட். அவருக்குள்ள அந்த தீர்மானத்தில் தான் கடைசி நாள் வந்திருக்கிறார். அப்பா தரப்பு இந்த வசனத்தை எடுத்து வாசிங்கன்னு கொடுத்த உடனே, சரி சாக போறோம், அவங்க இந்த சார் நம்ம மேல அன்பா ஏதோ கொடுத்துருக்காங்களே வாசி பண்ணி இந்த புஸ்தகத்தை சங்கீதத்தை வாசித்திருக்கிறார். அவருக்கு வேற பைபிள் ஒண்ணும் புரியாது. அதை வாசிக்க அதுக்குள்ள இருந்து யாரோ பேசுற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிருக்காரு. அதுக்குள்ள இருந்து யாரோ பேசுறாங்களா, அது ஆண்டோடைய வசனம் அவர்கிட்ட பேசியிருக்கான். சில வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் இல்லை, அது அப்பா தரப்பு தெரியும். அந்த வசனம் வந்து அவர்கிட்ட பேசின உடனே, ஐயோ யாரோ என்கிட்ட பேசுறாங்களே, நம்ம எனக்கு யாருமே இல்லை நினைச்சு அந்த ஆறுதலான வார்த்தை போன உடனே இந்த வசனத்துல டெலிவரன்ஸ் ஆகுது. அந்த டிப்ரெஷன்ல இருந்து இந்த மன அழுத்தம் டெலிவரன்ஸ் ஆன உடனே தற்கொலை மாறிட்டு, அதுல இருந்து ஒரு விடுதலை வந்த உடனே அதுக்கப்புறம் உடனே அடுத்த நாள் காலை 7 மணி ஷேவ் பண்ணி சுத்தமா எனக்கு ஒரு புது வாழ்க்கை இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்துட்டு. அதனாலதான் இயேசு சொல்றாரு, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தை அறிவீர்கள். அந்த வசனம் வந்து ஒரு மனிதனோட டெலிவரன்ஸ் கொண்டு வரும். என்ன பிசாசு அடிமைத்தனத்துல கொண்டு வர்றான், கர்த்தர் வசனம் விடுதலை கொண்டு வருது. அதனாலதான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ஒண்ணு கர்த்தருடைய வசனம் வாசிக்கணும், மற்றவங்க அவங்கள வாசிக்க வைக்கணும், அவங்கள உற்சாகப்படுத்தி, அல்லது நான் வாசிக்கிறேன் நீ கேளு அப்படின்னு வசனத்தை சத்தமா முடியலனாலும் பக்கத்துல இருக்கவங்க அவங்களுக்காக வாசித்தாலே அந்த வசனம் அவங்களுடைய காதுல போகும்போது அவங்களுக்குள்ள அந்த வசனத்தின் வல்லமை ஒரு விடுதலை கொண்டு வரும். அது ஒண்ணு. அப்புறம் ஜெப உதவி, இவங்களையும் ஜெபிக்கணும், அவங்களையும் ஜெபிக்க வைக்கணும். என் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன். அது வாக்குத்தத்தம். சங்கீதம் 50:15 ஆண்டவர் சொல்றாரு.
அப்ப நம்ம கூப்பிடணும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும், என் மகளுக்கு உதவி செய்யும் அப்படின்னு கூப்பிடும்போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு உதவி செய்த அற்புதமான ஒரு விடுதலை. இப்ப நம்ம ஜெபத்தினால வேறு வசனத்தினால உண்டாகும். மற்ற இது மாதிரி உள்ளவங்களை பார்க்கிறவங்க, நம்ம கிறிஸ்தவங்க, அவங்களுக்கு ஜெப உதவி செய்யணும். அவங்களுடைய விடுதலைக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து நம்ம உதவி செய்யணும். அது ரொம்ப அவசியம். இந்த கேர்ளோட டெலிவரன்ஸ்ல அவங்க சொன்னாங்க, வேதத்தை வாசிச்சேன், ஜெபிச்சேன், அதே சமயத்துல 28 மாத்திரை சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மெடிக்கல் ஹெல்ப் அப்படின்றது இவங்களோட லைஃப்ல எவ்வளவு தூரம் உதவி செய்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இவங்க சிவியரான ஒரு சூழ்நிலை, மனசோர்வு வந்து சிவியரா இருக்கும் போது கட்டாயம் அவங்களுக்கு வந்து உடல் ரீதியா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆகையனால மாத்திரை கட்டாயம் அவங்க எடுத்துக்கொள்ளணும். முதல்ல ஃபர்ஸ்டே போய் அணுகிருந்தாங்கன்னா அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கலாம். ஆனா கட்டாயம் மாத்திரை வந்து இப்ப இருக்க சூழ்நிலையில வந்து இதுக்கு வந்து ஒரு ஈஸியான ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு மாத்திரை எடுக்கணும் அப்படின்னு இல்ல, மாறி இருக்கு, எவ்வளவு மாற்றம் இருக்கு. மருத்துவ அணுகுமுறை வந்து ரொம்ப எளிதாக்கி இருக்காங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, மாத்திரை எவ்வளவு நாள் சாப்பிடணும், இந்த மாற்றம் சொல்லும் போது எஸ்பெஷலி இந்த சிவியரான கேஸ், சிவியரான மனச்சோர்வு, அட்லீஸ்ட் ஒரு 6 monthsக்கு ஒருக்க நல்ல ஒரு ரெமிஷன், அதாவது நல்ல விடுதலை வந்த பிறகு கூட அவங்க 6 monthsக்கு ஒருக்க செக்அப் வர சொல்லுவாங்க. எப்படி ஹார்ட் கார்டியாக் செக்அப் போறீங்களோ, எப்படி கண்டிப்பா பிளட் சுகர் செக்அப் போறீங்களோ, அது மாதிரி டிப்ரெஷனுக்கு அவங்க போய் செக் பண்ணுவாங்க. எல்லாத்துலயும் மாற்றம் பார்ப்பாங்க. ஈவன் ஒரு டேப்லெட் வந்து முழு டேப்லெட்ல இருந்து இவ்வளோண்டு கால் டேப்லெட் கூட மாத்தலாம். எனக்கு தெரிஞ்ச 2 விமன் அவங்களும் வந்து சிவியர் டிப்ரெஷன்ல இருந்தாங்க. இன்ஃபேக்ட் சிவியர் டிப்ரெஷன்ல சைக்கோசிஸ் லெவல் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு எல்லாம் போயிருந்தாங்க. இப்ப நல்லா மாடரேட்டுக்கு வந்து மைல்டு, ஒரு வேலைக்கு போறாங்க, எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கு, எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒரு மாத்திரை மட்டும் ஒரு ஹாஃப் டேப்லெட் எடுத்துப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு தினத்தை வந்து நிதானமா அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு, ஒரு எப்படி நம்ம பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்றோமோ அவங்களோட பிரெயின் கெமிக்கல்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதாவது ஒருமுகப்படுத்துறதுக்கு, ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு தான் நம்ம அதை கொடுக்குறோம். சோ அதை வந்து ஏன்னா நம்ம மார்னிங் சில நேரம் நல்லா இருப்பாங்க, ஆஃப்டர்நூன் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஈவினிங், ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் மூட் சேஞ்சஸ். அந்த மூட் சேஞ்சஸை மாடுலேட் பண்றதுக்கு தான் இப்ப கொடுக்குறாங்க. ஆனா ஒரு சிலர் அதை வந்து விட்டுடுறாங்க. விட்டுட்டு வந்து திடீர்னு ப்ராப்ளம் ஹை ஆகும் போது, ஏன்னா அவங்களுக்கு அந்த வல்னரபிலிட்டி, அந்த இதுக்கு போயிருவோம், இவங்களுக்குள்ள அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லும் போது அந்த நபர்களை நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு முறை வந்தவங்கள கொஞ்சம் கவனத்தோட நம்ம எப்படி ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் பேஷண்ட்டை பாத்துக்கிறோமோ அதே மாதிரி ஒரு ரெகுலர் செக்அப் கூட்டு போறது, அவங்களுக்கான மாத்திரை சாப்பிடுறாங்களா, டைமுக்கு ரெஸ்ட் இருக்கா அவங்களுக்கு, இதெல்லாம் அவங்கள ரெகுலரா பாத்துக்கிட்டா நல்லா கியூர். ஆனா அவங்க ஒரு ட்ரக்ஸ்ல கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு சிவியர் போகாம மாடரேட் லெவல்ல இருப்பாங்க. அப்போ வந்து லைஃப் கண்டினியூ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா இப்போ இவங்க ஒரு காரியம் சொன்னாங்க, அதாவது திருப்பி வந்து நல்ல அவங்க மானிட்டர் போகணும், செக்அப் போகணும், இது போகணும். இப்போ ஆண்டவரோட நம்ம அந்த வேத வாசிப்பு, தியானம், ஆண்டவரோட உறவு, ஏன்னா அவர் நம்மளோட பேசுறாரு, நம்பிக்கை கொடுக்கிறாரு, வாழ்க்கைக்கான ஒரு அந்த நிச்சயத்தை கொடுக்கிறாரு. ஸோ தொடர்ந்து இந்த உறவுல வளர்றதை பத்தி சொல்லுங்களேன். இப்படி பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்லணும்? அதாவது முதல்ல வேதம் வாசிச்சு அவங்க ஜெபிச்சு வெளியே வந்துடுறாங்க, தொடர்ந்து ஆண்டவரோட உறவு எவ்வளவு முக்கியம் அவங்களுக்கு? அதாவது ஒவ்வொரு காரியத்தையும் தேவ சமூகத்துல கொண்டு போகணும். அவங்க தேவனோட சும்மா காலையில போன ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிச்சோம், அவர் பைபிள் வாசித்தோம் அப்படின்னு இல்லாதபடி இன்னும் கொஞ்சம் இன்டிமிசி வித் காட். தேவன் இப்போ வந்து சொல்லலாம், ஒரு அப்பா, அப்பான்னு சொன்ன மாதிரி ஒரு தகப்பன்கிட்ட போய் பிள்ளைகள், சின்ன சின்ன குழந்தைங்க தகப்பன் மடியில் ஏறி உட்காந்துக்கிடும். ஒரு தாய் கண்டிச்சா கூட போய் அழுதுகிட்டு போய் என்ன எல்லாத்தையும் சொல்லும். அந்த பிள்ளை வந்து என் அம்மா அப்படி திட்டுறாங்க, அப்படி ஒரு தகப்பன் மடியில் உட்காந்து எல்லாத்தையுமே சொல்லும். அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் நம்ம எல்லாத்தையுமே சொல்லணும். ஒரு மனம் திறந்து, அவர் என்னுடைய தகப்பன், நான் சொல்றதை கவனமா கேட்கிறார், என்னுடைய இன்ப துன்பம் எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியும். மனசுல ஒன்றையுமே புதைச்சி வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் மனதாக வாசிக்கிறோம். ஒன்றுக்கும் கவலைப்படாதருங்கள், எல்லாத்தையும் தேவன் தெரியப்படுத்த, எல்லாவற்றையும் நம்ம இயேசு பார்த்து கொள்வார் அப்படின்னு ஒரு தகப்பன் இருக்கிறார். என்ன அவர் கவனிக்கிறாரு, என் மேல அக்கறையா இருக்கிறாரு, அவருக்கு அன்பு செலுத்துறாரு,
எனக்காக செய்வார், என்னை புரிந்து கொள்வார் சொல்லி ஒரு விசுவாசத்தோட எல்லாத்தையும் அவருடைய மனம் திறந்து நம்ம பேசிட்டாலே அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள வரும். அந்த பிரசன்னம் வந்து ஒரு பெரிய டெலிவரன்ஸ் நமக்கு தரும். அப்ப வேறு வசனம், அதுக்கு ஒரு வல்லமை இருக்குது, அவருடைய வசனம். அதை வாசித்து அந்த வசனத்தின்படி வாழ நம்ம அர்ப்பணித்து கொண்டு கர்த்தருக்குள்ள எப்பவும் சந்தோஷமா இருங்கள். டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர கவலை பயந்தானே எனக்கு கொண்டு போகுது. கர்த்தருக்குள்ள எப்பவும் சந்தோஷமா இருங்க. அப்ப உலகத்தில் உள்ள மற்ற காரியத்துல சந்தோஷம் நிலையானதல்ல. இயேசு என் கூட இருக்கிறார், எனக்குள் இருக்கிறான்ற சந்தோஷத்துல நம்ம மகிழ்ந்து களி கூர்ந்தாலே இந்த தாக்குதல்கள் இதனுடைய பாதிப்புகள் வராம நம்ம நிச்சயமா ஒரு சரி சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். இப்போ அதுக்காக ஜெபிக்க போறோம். உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தா இப்போ முழங்கால் படிக்கிட்டு உங்களுடைய இருதயத்துல கை வச்சு எனக்கு இந்த பிரச்சனை ஒரு விடுதலை வேணும்னு கேளுங்க. உங்கள் வீட்டில் யாராவது உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பிள்ளைகள், வாலி பிள்ளைகள், கணவரோ மனைவியோ யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்தால் அவங்கள முழங்கால் போட சொல்லி அவங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு ஜெபிங்க, அல்லது அவங்க மேலே கரம் வைத்து இப்போ ஜெபம் பண்ணுங்க. நம்ம இப்போ ஜெபிக்கும் போதே ஆண்டோடைய கரம் தொடும் ஒரு விடுதலை உண்டாகும். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய தழும்புள்ள கரம் இவர்கள் மீது வைக்கப்படுவதாக. எங்களுடைய அன்பு சகோதரிக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த சகோதரருக்கு இந்த சகோதரிக்கு விடுதலை கொடுப்பீராக. இந்த மன சோர்வுகள் மன அழுத்தங்கள் எல்லாம் நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். இதை பயன்படுத்தி அவருடைய சிந்தனையில் அவருடைய உள்ளத்துக்குள்ளே கரிய செய்கிற பொல்லாத சாத்தானுடைய வல்லமைகள் தற்கொலையின் ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இப்பொழுது அவர்கள் சிந்தைகளை விட்டு வெளியேறுவதாக. அவங்களோடு கூட பேசுகிற காதிலே குரலை எழுப்பி அவளை கலங்க பண்ணுகிற பொல்லாத சாத்தானுடைய வல்லமைகளை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இரவு தூக்கத்தை கெடுக்கிற பயப்படுத்துகிற சொப்பனத்தை கொண்டு வருகிற காட்சிகளை கொண்டு வந்து உள்ளத்திலே மன சோர்வை கலக்கத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும். இந்த நாள் முதல் ஒரு அற்புத மாற்றத்தை காண செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறபடியால் நீர் விடுதலை தந்துவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்க ஒவ்வொருவருக்கும் இந்த மனசோர்வை குறித்து ஒரு தெளிவும் நிச்சயமாக விடுதலை பெற முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் வந்திருக்கும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. வருகிற நாட்கள்ல வேதத்துல இப்படிப்பட்ட மனசோர்வு யாருக்காவது இருந்ததா நம்ம பார்க்க போறோம். அதை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கிறிஸ்தவர்களுக்கு மனசோர்வு வருமா? இது ஒரு பெரிய கேள்வி. இதை குறித்தும் பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்து இன்னும் சிலருக்கு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க அறிமுகப்படுத்தலாம். உங்களுடைய விமர்சனத்தை எங்களுக்கு எழுதி